بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்றைக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, இந்த நவீன ஹதீஸ் மறுப்பாளர்களுடைய, நவீன தௌஹீத்வாதிகளுடைய ஆசானாக திகழக்கூடிய அண்ணன் பிஜே தன்னுடைய ஹதீஸ் மறுப்புக்கு தோதுவாக தான் ஒட்டுமொத்தமாக ஹதீஸ்களை, அது எத்தனை ஹதீஸ் புத்தகத்தில் வந்திருந்தாலும், எவ்வளவு தூரம் நம்பகமான அறிவிப்பாளர் மூலமாக அது சொல்லப்பட்டிருந்தாலும், அந்த அறிவிப்பாளர்களை எல்லா அறிஞர்களும் சரிகண்டிருந்தாலும், இந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும், எத்தனை ஹதீஸ் புத்தகத்தில் வந்திருந்தாலும், எத்தனை நல்ல அறிவிப்பாளர்கள் அறிவித்திருந்தாலும், அந்த நல்ல அறிவிப்பாளர்களை எத்தனை ஆயிரம் அறிஞர்கள் சரிகண்டு இவர்கள்ட்ட பிரச்சனையே இல்லை, இவங்க அறிவிக்கக்கூடிய அறிவிப்பெல்லாம் சரியானது, நம்பகமானவங்க என்று சொல்லியிருந்தாலும், தன்னுடைய தவறான புரிதல் அடிப்படையில் ஹதீஸை மறுத்துவிட்டு ஒட்டுமொத்தமாக அந்த ஹதீஸை கிடையாது, அதாவது அதை பதிவு பண்ண இமாம்கள் எல்லாம் ஒரு இட்டுக்கட்டப்பட்டவரை நல்லவர் நம்பி அவங்க பதிவு பண்ணிட்டாங்க, இமாம்கள்லாம் ஆய்வில் மனுஷன்தான், தவறு வரும்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமுதாயம் ஹதீஸை பாதுகாத்த அந்த பாதுகாப்பை கேலி கூத்தாக்கிட்டு ஹதீஸை இன்றைக்கி மறுத்திருக்கிறார். இதை எதிர்த்து யாரும் என்ன செய்யலாம், அவரை கேட்க தயாரும் இல்லை. இவ்வளவு ஹதீஸ்களை பாதுகாத்த எந்த இமாம்களும் இந்த ஹதீஸு இட்டுக்கட்டப்பட்டதுன்னு அறியாமல் போயிட்டாங்கன்னா, கண்டுபிடிக்காமல் போயிட்டாங்கன்னா, அப்போ மார்க்கத்துக்கு என்னங்க உத்தரவாதம் இருக்குது? மார்க்கத்தினுடைய அடிப்படையே தகர்க்கப்பட்டு விட்டது. நல்ல புரியணும். அதாவது இமாம்கள் மனுஷங்க, தவறு வரும் என்பது தனிப்பட்ட இமாமுக்கு தனிப்பட்ட ஆய்வில் தவறு வர்றது வேற, ஒட்டுமொத்தமாக ஹதீஸை பாதுகாத்த எல்லா ஆயிரக்கணக்கான, சொல்லப்போனால் லட்சக்கணக்கான 1400 வருஷமாக வந்த லட்சோபலட்ச அறிஞர் பெருமக்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் எல்லாத்துக்கும் தவறு வரும் என்று சொல்வது வேற. எப்படி திருப்புறாரு, மனுஷன்னா தவறு வரும், இமாம்களை தூக்கி பிடிக்காதீங்க, இமாம்கள் சரின்னு சொல்லிட்டா சரியாயிடுமா, அல்லாஹ்வுடைய இடத்துல இமாமை வைக்கிறீங்களான்னு சொல்லி இப்படியெல்லாம் வார்த்தை விளையாண்டு இவர் நம்பக்கூடிய மக்களை என்ன பண்ணுவார், நம்ப வைப்பார். ஆனால் ஒரு ஹதீஸை பதிவு பண்ண ஒரு இமாம்கிட்ட குறிப்பிட்ட விஷயத்தில் ஒரு இமாம்கிட்ட தவறு வருவதும், ஒட்டுமொத்தமாக ஹதீஸை பதிவு பண்ண எல்லா இமாம்கிட்டையும் தவறு வர்றது ஒன்றா? அப்படி தவறு வரும்னு சொன்னால் மார்க்கத்துக்கு உத்தரவாதம் இல்லாமல் போச்சு. அப்போ இஸ்லாமிய மார்க்கமே கேலி குத்தாகிருச்சு. அப்போ இஸ்லாமிய மார்க்கத்தை, அதனுடைய பாதுகாப்பை அல்ல யாரை வச்சு பாதுகாக்கிறான்? அறிஞர்களை வச்சு தான் மார்க்கத்தை பாதுகாத்தான். அவங்க செய்த தியாகத்தை வச்சு தான் அல்லாஹ் பாதுகாத்தான். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படியான ஏற்பாடை செய்து அறிஞர்கள் மூலமாக ஹதீஸை பாதுகாத்து இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஹதீஸ் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. குர்ஆனுக்கு பின்னால் குர்ஆனில் சொல்லப்படாத பல விஷயங்களுக்கு ஹதீஸ் தான் தீர்வை சொல்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஹதீஸ் விஷயத்தில், அதாவது இஸ்லாத்தினுடைய பெரும்பகுதியான ஒரு விஷயத்தில் பாதுகாக்கப்படாத ஒரு கருத்தை வைக்கிறார்னா எவ்வளவு மோசமான கருத்து. இதையும் சரி காண்றாங்கன்னா இது ஆச்சரியமாக இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையை வைத்து நம்ம என்ன செய்யலாம், இது மோசமான கருத்து என்பதை புரிந்து கொள்ளலாம். அப்போ அறிஞர்கள் தவறு வரும், எல்லாத்துக்கும் தவறு வரும், எனக்கு மட்டும் தான் தவறு வராதுன்னு நம்ப வைக்கிறாருன்னா, அப்போ இவரை எந்த இடத்துல மக்களை வைக்கிறாங்க? அதாவது நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரே ஒரு விஷயத்தில் எல்லா அறிஞருக்கு தவறு வராதுன்னு சொன்னோம்னா நம்ம அறிஞரை எல்லா இடத்துல வைக்கிறோமா? ஆனால் இவர் ஒரு விஷயத்தில், இவர் தனிப்பட்டு ஆய்வு செய்யக்கூடிய இவருடைய விஷயத்தில் இவருக்கு தவறே வராதுன்னு இவங்க நினைக்கிறாங்களா இல்லையா? இவருடைய எல்லா ஆய்வையும் சரி காண்றாங்களா இல்லையா? இது இவரை எல்லா இடத்துல வைக்கிறது இல்லையா? அப்போ எவ்வளவு கேலி குத்தாக இவங்க மக்களை ஆக்குறாங்க, எவ்வளவு மக்களை மடையராக்குறாங்க என்று சிந்தித்து கொள்ளுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய இப்படியான ஒட்டுமொத்த ஹதீஸ் மறுப்புக்கு சாதகமாக இமாம்கள் பலகீனப்படுத்திய சில ஆதாரங்களை கொண்டு இமாம்கள் சொன்ன நோக்கம் வேறு, அவங்க நிலைப்பாடு என்பது வேறு. ஆனால் என்ன செய்வார், தன்னுடைய ஹதீஸ் மறுப்புக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா ஹதீஸ் புத்தகத்திலையும் வந்திருக்கக்கூடிய எல்லா நம்பகமான அறிவிப்பாளர் அறிவித்திருக்கக்கூடிய அந்த நம்பகமான அறிவிப்பாளர்களை எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களும் சரிகண்டிருக்கக்கூடிய அந்த ஹதீஸை மறுத்துவிட்டு அதே போலத்தான் இமாம்களும் மறுத்தாங்க. அப்போ இமாம்களை நீ ஹதீஸ் மறுப்பார சொல்கிறதில்ல, என்னைய மட்டும் ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லி வாய் கூசாமல் சொல்கிறாருன்னா இவர் எந்த அளவுக்கு தன்னுடைய கருத்தை சரிகட்டுவதற்காக எந்த இடத்துக்கு போகிறாருன்னு மக்கள் சிந்தித்துக் கொள்ளுங்க. அவர் பேசக்கூடிய அந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் பாருங்கள். நீ என்ன செய்யறன்னா புகாரி முஸ்லிம்ல எப்படி அப்படின்னா என்னன்னு கேட்டால் அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு, அதான் குர்ஆனை மறுக்கிற கூட்டம் உங்களுக்கு பேர். குர்ஆனை மறுக்கிற கூட்டம் என்னது? குர்ஆனுடைய அந்தஸ்து இடத்துல கொண்டு புகாரி ஒரு மனிதன் தொகுத்த புத்தகம், ரசூலுல்லாஹ் சொன்னதால ஹதீஸ்னாவது, சொன்னதும் இருக்கலாம் சொல்லாதும் இருக்கலாம், அதனால டவுட் வருது. குர்ஆனுக்கு மாத்தமா இருந்தால் சொல்லாதது, குர்ஆனுக்கு ஒத்து இருந்தால் சொன்னதுன்னு பிரிக்க வேண்டிய ஒரு விஷயத்தில் இவங்க என்ன செய்யறாங்கன்னா புகாரி முஸ்லிமில் தப்பே வராது, இது இருக்குது.
இவங்க என்ன செய்கிறாங்கன்னா புகாரி முஸ்லிமில் தப்பே வராது, இது இருக்குது. அது போக ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இவரே இந்த கமாலுதீன் மதனி உட்பட எல்லா செலவுகளும் மதிக்கக்கூடிய ஒரு அறிஞர் யார்? அல்பானி. சமீப காலத்தில் வாழ்ந்து மறைந்தவர் யார்? அல்பானி. இந்த செலவுகள் எல்லாம் நாங்கள் அல்பானியுடைய ஸ்டூடெண்ட் பெருமையாக சொல்லிக் கொள்வார்கள். அல்பானியுடைய பதரசா வந்த மஸ்ஜிதில் பாடம் நடத்தும் போது நாங்கள்லாம் உட்காந்து கேட்டவர்கள் பெருமையை அழைத்துக் கொள்வார்கள். அந்த அல்பானி எத்தனை ஹதீஸை மறுத்திருக்கார் புகாரியில்? 3 பேருக்கு எதிராக அல்பானி மறுத்த ஹதீஸ் பட்டியல் போடுறேன். நீ சொல்றிய இவங்களை சொல்லிப்ப யாரு என்னை மறுத்துட்டு அவரையும் அல்பானி இப்ப திட்டில நரகத்துக்கு அழைக்கிறார்கள் அந்த டயலாக் பொருந்துமான்னு பாரு. என்ன சொல்றாரு? 3 பேருக்கு எதிராக நான் வழக்கு கொடுப்பேன். யார் என் பெயரில் ஒன்றை கொடுத்து ஏமாத்துகிறானோ, அதே மாதிரி ஒரு அடிமை இல்லாதவனை வித்து சம்பாதிச்சு திங்கிறானோ, வேலை செஞ்சுட்டு கூலி கொடுக்காம இருக்கிறானோ, அவனுக்கு எதிராக நான் வழக்காடுவேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். புகாரியில் ஹதீஸ் இருக்கிறது 2227 2270. இந்த ஹதீஸை சொல்லிட்டு இது பலவீனம் என்று சொல்கிறார். இவர் யார்? புகாரி முஸ்லிமே தவறே வராதுங்கிற தவறு வருது சொல்றார். புகாரியில் தப்பா என்ன குர்ஆன்ல சொன்ன மாதிரி மனுஷனுடைய எதுக்கு கொண்டு வரீங்க? அதே மாதிரி கியாமத் நாளையில முழு நிலவை பார்ப்பதை போல் அல்லாஹ்வை பார்ப்பீர்கள் வரக்கூடிய புகாரில் வரக்கூடிய 7435 ஹதீஸ் பேசும்பொழுது இது இது சரியில்லை, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இது முன்கரு, இது நிராகரிக்கப்படுற ஒரு ஹதீஸ் அப்படின்னு அவர் எழுதி வச்சுக்கிறார். இது என்னது? அவர் யார்? இப்ப அவர் ஹதீஸ் மறுப்பாளரா? இப்படி ஏழு சேர்ப்பீங்க. அதாவது என்ன சொல்கிறாரு, இமாம் அல்பானி ரஹிமவுல்லா என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஹதீஸை மறுத்தாங்க. புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்று ஒரு பட்டியல் போடுறார். இந்த ஹதீஸை ஃபுல்லாக மறுத்தாங்க என்று வாதத்தை வைக்கிறார். அதில் பெரும்பான்மையான அவங்க அதில் வைக்கக்கூடிய வாதம் லைஃப்னு சொன்னாங்க என்று தான் அவர் சொல்கிறார். சில வார்த்தைகளை முன்கர் மறுத்தாங்கன்னு வார்த்தையும் சொல்கிறார். அப்போ இந்த புகாரி முஸ்லீமில் புகாரியில் குறிப்பாக புகாரியில் பிழையே இருக்காது, ஒரு பலகீனமான ஹதீஸே இருக்காது என்றதெல்லாம் சொல்கிறீங்க. புகாரி குர்ஆனுக்கு பின்னால் உள்ள நம்பகமான புத்தகம்னு சொல்கிறீங்க, அதிலேயே உள்ளதை இமாம் அல்பானி மறுத்திருக்காரு. அப்போ இவர் அல்பானியை தூக்கி பிடிக்கக்கூடிய மக்கள் எண்ணெய் திட்டுற மாதிரி அவங்களை திட்டுவீங்களா என்று சொல்லி கேட்குறார். வெளிப்படையாக பார்க்கும்போது, மேலோட்டமாக பார்க்கும்போது இந்த வாதம் சரியாகத்தான் தெரியும். ஆனால் இதற்கான பின்னணி காரணத்தை நம்ம பார்க்கும்பொழுது இவர் நிலைப்பாடு என்ன, இமாம் அல்பானியோடைய நிலைப்பாடு என்ன என்பதை பிரித்து நம்ம புரிந்து கொண்டோம்னா, இதில் எந்த அளவுக்கு இவர் தன்னுடைய கருத்தை சரி கட்டுவதற்காக இமாம் அல்பானியின் மீது தன்னை போல ஹதீஸை மறுத்ததை போல அவதூறு பரப்புறான்னு மக்கள் புரிந்து கொள்வீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இமாம் முதலாவது நம்ம ஒரு சில அடிப்படையை புரிந்து கொள்ளணும். இந்த புகாரி முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அறிஞர் பெருமக்கள் பெரும்பான்மையான ஹதீஸ் கலையில் பாண்டித்துவம் பெற்ற, அதாவது இவங்களெல்லாம் அதாவது பேசக்கூடிய நானாக இருக்கட்டும், இல்லை அண்ணன் பிஜேவாக இருக்கட்டும், யாரெல்லாம் நம்ம தமிழகத்தில் பேசுகிறோமோ நாமெல்லாம் 4 ஹதீஸை வச்சுக்கிட்டு அல்லது ஒரு சில புத்தகங்களை மட்டும் படிச்சுட்டு பேசுவோம். ஆனால் இதில் கரை கண்ட மக்கள் இருக்காங்க. கரை கண்ட மக்கள்னா யார்? அதிலேயே வாழ்க்கை அர்ப்பணித்து அந்த ஹதீஸ் கலையை உருவாக்கி அதற்கான விதிகளை நுணுக்கமாக சேகரித்து பல அறிஞர் பெருமக்கள் மூலமாக அதை அங்கீகாரம் பெற்று இப்படியாக மிகப்பெரிய அளவில் பாண்டித்துவம் பெற்ற அந்த அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இமாம் அம்ர் பின் சலாஹ்னு சொல்லக்கூடிய அறிஞர் சொல்கிறாங்க பாருங்க, அதான் இப்னு சலாஹ்னு சொல்லுவாங்க. அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. என்ன வார்த்தையை சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது புகாரி முஸ்லிமை குறித்து சொல்கிறாங்க, கிதாபாஹுமா அசஹுல் கிதாபி பஅத கிதாபில்லாஹி தஆலா, அல்லாஹ்வினுடைய கிதாபுக்கு வேதத்துக்கு பின்னால் இந்த புகாரி முஸ்லிமில் உள்ள அந்த அறிவிப்புகள், இந்த கிதாபு தான் பார்த்தீங்கன்னா இது மிக ஆதரப்பூர்வமானது என்ற வார்த்தையை சொல்கிறாங்க. அதே போல் இமாம் நவவி ரஹிமுல்லா அவங்களும் சொல்கிறாங்க, அதாவது இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம்களுடைய ஹதீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது சஹீஹா இருக்கிறது, அதில் சந்தேகம் என்பது கிடையாது. இத்தஃபக அஹ்லுல் இல்மி அலா சிஹத்திஹி, இது ஆதரப்பூர்வமான நபிமொழிகளை கொண்டுள்ளது என்று அறிஞர் பெருமக்கள் ஒன்றுபட்டுள்ளார்கள் என்கிற கருத்தை அவங்க சொல்கிறாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் சொல்கிறாங்க, நவவி ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ இப்படியாக அறிஞர் பெருமக்கள் இந்த ஹதீஸ் கலையில் பாண்டித்துவம் பெற்ற அறிஞர்கள் சஹீல் புகாரி முஸ்லீமில் மிக ஆதரப்பூர்வமான செய்தி இடம்பெற்றிருக்கிறதுன்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ இந்த அளவுக்கு அதை இமாம் அல்பானி லைஃப்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு இவர் வாத வைக்கிறார். இமாம் அல்பானி லைஃப்னு சொல்லி இருந்தாலும் சில அறிஞர்கள் அதில் உள்ள ஹதீஸ்களை விமர்சனம் செய்து இருந்தாலும் இப்படிப்பட்ட, அதாவது குர்ஆனுக்கு பின்னால் இந்த கிதாபு புகாரி முஸ்லீம் மிக சிறந்தது, மிக ஆதரப்பூர்வமான கிதாபுன்னு சொல்கிறாங்க. அப்ப அவங்க இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த வார்த்தையை சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப நிச்சயமாக அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப அடுத்த விஷயத்துக்கு, முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வருவோம். இந்த புகாரி முஸ்லீமில் பலகீனமான ஹதீஸே கிடையாது, எந்த ஒரு பலகீனமான ஹதீஸை கூட அவங்க பதிவு பண்ணலை. இமாம் புகாரி அவர் கொண்டு வந்த அறிவிப்பாளர் 100% சரியானவர், அவர் சரிகண்ட அறிவிப்பாளர்கிட்ட பிரச்சனையே இல்லை என்று யாருமே சொல்லலை.
இந்த வார்த்தையை நன்கு கவனிக்கணும். அதாவது எந்த அடிப்படையில் புகாரி முஸ்லீம் மிக குர்ஆனுக்கு பின்னால் மிக சிறந்த ஆதரப்பூர்வமான நபிமொழியில் எந்த கருத்தை வைத்து சொல்கிறாங்க, அந்த கருத்துக்கான காரணம் என்ன என்பதை நம்ம பிரித்து புரிஞ்சாதான் இவங்க செய்யக்கூடிய தில்லுமுள்ளு நமக்கு புரியும். அதாவது நம்ம பொதுவாக என்ன செய்வோம், புகாரி முஸ்லீம் சிறந்த கித்தாபு, குர்ஆனுக்கு பின்னால் அதுதான் நம்பகமான புத்தகம் அப்படின்னு சொன்னோம்னா இதை எப்படி விளங்கி கொள்கிறாங்க, அதில் எந்த தவறுமே இல்லை என்று சொல்கிறாங்க. எந்த அறிவிப்பாளர் ரீதியாக விமர்சனமே கிடையாது. இமாம் புகாரி முஸ்லீம் அறிவிப்பாளர் சரி கண்டாங்கன்னா அந்த அறிவிப்பாளர் விஷயத்தில் பிரச்சனையே இருக்காது என்று நம்ம சொல்வதை போல கருதி கொள்கிறாங்க. அப்படியான கருத்தில் அறிஞர் மக்கள் யாரும் சொல்லவில்லை. புகாரி முஸ்லீமுக்கு தவறே வராது என்ற கருத்தில், அதாவது புகாரி முஸ்லீம் அவங்க ஒரு ஆய்வு பண்ணிட்டாங்கன்னா அந்த ஆய்வில் பிழையே வராதுன்னு கருத்தில் சொல்லலை. மாறாக எந்த கருத்தில் சொல்கிறாங்கன்னா, இவர் அல்பானி ரஹிமுல்லா மீது சொல்லக்கூடிய அந்த விஷயத்தோடு சேர்த்து நம்ம புரியும் பொழுது இதற்கான முழுமையான தெளிவை நம்ம பெற்றுக்கிறோம். அதாவது இவர் என்ன சொல்கிறாரு, இமாம் அல்பானி ரஹிமுல்லா என்ன பண்ணாங்களாம், இந்த குறிப்பிட்ட சில ஹதீஸ்களை மறுத்தாங்கன்னு சொல்கிறார். ஒன்று ஒட்டுமொத்தமாக மறுத்ததை போல சொல்கிறார், அல்லது பலகீனப்படுத்தினாங்கன்னு வார்த்தையும் சொல்கிறார். அதே போல் ஷாதா இருக்குது, மற்ற ஏனைய அறிவிப்புகளுக்கு முரணான செய்தி புகாரில் இருக்குது என்று சொல்லித்தான் அவர் இதை பலகீனப்படுத்தினார், மறுத்தார் என்ற இந்த இப்படியான வாதத்தை வைக்கிறாரே. இதுக்கான நம்ம காரணத்தை பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, ரஹிமுல்லா அவர்களும் அதே போல் இமாம் தாரகுத்னின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், இவங்க இருவருமே எந்த அடிப்படையில் சஹீல் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸை மறுத்தாங்கன்னு சொன்னால், இவர் சொல்வதை போல, அதாவது பிஜே சொல்வதை போல குர்ஆனுக்கு முரணாக இருக்குது, இந்த ஹதீஸை எந்த அறிவிப்பாளர் ரீதியாக வந்திருந்தாலும் எத்தனை புத்தகத்தில் வந்திருந்தாலும் அதை ஒட்டுமொத்தமாக நாங்கள் மறுக்கிறோம் என்று சொல்லி மறுக்கலை. நல்லா புரிந்து கொள்ளணும். அப்படியான மறுப்பை இவங்க செய்யலை. மாறாக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அறிவிப்பாளர் ரீதியாக விமர்சனம் வைத்தாங்க. அறிவிப்பாளர் ரீதியாக ஒரு விமர்சனம் வச்சாங்க. இந்த அறிவிப்பாளர் இந்த வார்த்தை அதிகப்படுத்தி சொல்லிட்டாரு, மற்ற நம்பகமான அறிவிப்பாளருக்கு மாற்றமாக சில வார்த்தையை சேர்த்துட்டாரு என்ற குற்றச்சாட்டை மட்டும் தான் வச்சாங்க. அதே போல் இந்த அறிவிப்பாளர் மரண சக்தி குறைபாடு உள்ளவர் என்ற இந்த குற்றச்சாட்டை மட்டும்தான் வச்சாங்க. அப்படியான குற்றச்சாட்டை தவிர்த்து இவரை போல ஒட்டுமொத்தமாக அந்த ஹதீஸே கிடையாது, இந்த ஹதீஸ் ஒட்டுமொத்தமாக எத்தனை வழியில் எத்தனை ஹதீஸ் புத்தகங்களில் வந்திருந்தாலும் இந்த ஹதீஸ் இந்த குறிப்பிட்ட எந்த ஹதீஸை இவர் மறுத்தாரோ அந்த ஹதீஸே கிடையாது என்கிற வாதத்தை இந்த இமாம்கள் வைக்கலை. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, தன்னை போல ஒட்டுமொத்தமாக ஹதீஸை மறுத்ததாக சித்தரிக்கிறார்னா மக்கள் புரிந்து கொள்ளுங்க எந்த அளவுக்கு இவர் தவறாக சித்தரிக்கிறார் என்று. அப்போ இமாம்கள் அறிவிப்பாளர் ரீதியாக உள்ள அந்த விமர்சனத்தை மட்டும்தான் என்ன பண்ணாங்க, வைத்தாங்கன்னு பார்க்குறோம். அதை இந்த விமர்சனத்திற்கும் இந்த விமர்சனம் எதற்காக வச்சாங்கன்னா அறிவிப்பாளர் ரீதியாக வைக்கப்பட்ட விமர்சனம் தான். இப்போ நம்ம இன்னொரு ஒரு கேள்வி வரும், அதாவது இமாம் புகாரி இப்போ கித்தாபில் இப்போ பிழை இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போ அறிவிப்பாளர் ரீதியாக விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு, அப்போ நீங்கள் இமாம் புகாரியோடைய கித்தாபில் பிழையே கிடையாது என்று சொல்லக்கூடிய கருத்துக்கு மாற்றமாக இருக்குது என்று வாதத்தை வைப்பாங்க. இதுக்கு தான் நம்ம பதில் சொன்னோம். நம்ம அந்த அடிப்படையில் சொல்லலை. எந்த அடிப்படையில், புகாரி முஸ்லீமில் பிழையே இல்லைன்னு சொன்னது எந்த ஒரு அறிவிப்பாளர்கிட்டையும் பிழையே வராது. இமாம் புகாரி முஸ்லீம் சரிகண்ட அறிவிப்பாளர் 100% சரியானவங்க, இமாம் புகாரி முஸ்லீம் சரிகண்ட அந்த ஹதீஸ் அனைத்துமே 100% சரியானது என்ற கருத்தில் நம்ம சொல்ல வரல. மாறாக அதில் எந்த அடிப்படையில் பிரச்சனை இருக்குது, எந்த அடிப்படையில் புகாரி முஸ்லீம் சரியான கித்தாபுன்னு சொல்கிறாங்க என்பதை நம்ம ஒவ்வொன்றா பார்த்தா தான் புரியும். அதாவது இமாம் அல்பானியும் இமாம் தாரகுத்னி போன்றவர்களும் என்ன பண்ணாங்க, இது மாதிரி அறிவிப்பாளர் ரீதியாக உள்ள விமர்சனத்தை வச்சாங்க. அதே போல் வார்த்தையை மாற்றி சொல்லிட்டாங்க என்ற அந்த வார்த்தையை கூடுதலாக சொல்லிட்டாங்க என்று என்ன விமர்சனம் வச்சாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக அந்த சப்ஜெக்டே கிடையாது என்று மறுக்கலை. அப்போ இமாம் புகாரி எதுக்கு அப்படியான விமர்சனம் உள்ள அந்த செய்தியை கொண்டு வந்தாங்க, இதுதான் முக்கியமான விஷயம். இங்கே நம்ம சிந்திச்சா மட்டும்தான் புகாரி முஸ்லீம் எந்த அளவுக்கு நம்பகமானது, எதுக்காக இப்படி விமர்சனத்திற்குரிய செய்தி இமாம் கொண்டு வந்தாங்க என்று நம்ம புரியும். அதாவது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவங்க இதை கொண்டு வைப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னோம்னா, மற்ற நம்பகமான அறிவிப்பு இருக்கா இல்லையா. இப்போ ஒரு ஹதீஸை பார்த்தீங்கன்னா இமாம் புகாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹதீஸை பல அறிவிப்பாளர் வழிகளை கொண்டு வந்திருப்பாங்க, பல வழிகளில் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் சிலது முஅல்லக்கான செய்தின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செய்தியை முழுமையான அறிவிப்பாளர் வரிசையோட நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையோடு பதிவு பண்ணியிருப்பாங்க. அதே போல் அந்த செய்தி உறுதிப்படுத்தக்கூடிய அந்த மெயினான செய்தியை, அசலான செய்தியை உறுதிப்படுத்தக்கூடிய கூடுதலான தகவலுக்காக, இந்த செய்திக்கு துணை சான்றாக
அதாவது அசலான அறிவிப்பாளர் வந்து சரியான செய்திக்கு துணை சான்றாக என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி கொஞ்சம் குறைபாடு உள்ள அறிவிப்பாளர் விடுபட்டிருக்கக்கூடிய அறிவிப்பாளர் மீது விமர்சனம் இருக்கக்கூடிய, அதாவது சிறிய விமர்சனம், பெரிய அளவில் விமர்சனம் கிடையாது, அறிவிப்பாளர் வந்து பெரிய அளவில் அவருடைய ஹதீஸ் பாதிக்கும் என்ற விமர்சனத்திற்கு உள்ளானவங்களுடைய செய்தியை கொண்டு வரலாம். மாறாக மனிதன் அடிப்படையில் சின்ன சின்ன வார்த்தையை மாற்றி சொல்லியிருப்பாங்க, மாற்றி புரிஞ்சிருப்பாங்க. அப்படியான சிறிய குறைபாடு உள்ள, ஏன்னா எல்லா பலகீனம் ஒன்று கிடையாது. இவங்க பலகீனம்னு சொன்னாலே எல்லாத்தையும் ஒன்றாக்குறாங்க, அதுவே பெரிய தவறு. பலகீனத்துக்கு பல படித்தரங்கள் வந்து ஹதீஸ்களே பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து இமாம் புகாரி வந்து கூடுதலாக அவர் அசலாக கொண்டு வந்த அந்த செய்திக்கு கூடுதலாக வலு சேர்க்கக்கூடிய துணை சான்றாக கொண்டு வந்த இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து சின்ன சின்ன, அதாவது அறிவிப்பாளர் ரீதியாக விமர்சனங்கள் இருக்கிறது. அதைத்தான் வந்து இமாம்கள் வந்து விமர்சனம் பண்ணாங்க. அப்போ வந்து இந்த கூடுதலாக கொண்டு வந்த செய்திகளை விமர்சனம் வருவதன் காரணமாக அசலாக கொண்டு வந்தாங்களா இல்லையா, அதில் வந்து எல்லாமே இந்த செய்தியே ஒட்டுமொத்தமாக வந்து கிடையாது, இமாம் புகாரி கொண்டு வந்து இந்த செய்தியை ஒட்டுமொத்தமாக தகர்க்கப்படுகிறது என்ற அர்த்தம் வராது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் எந்த செய்தியை அசலாக கொண்டு வந்தாங்களோ, எந்த அறிவிப்பாளர் தொடர சரியாக பதிவு பண்ணிட்டு அந்த ஹதீஸு சொல்லக்கூடிய கருத்தை மற்ற சிறிய பிழை உள்ள அறிவிப்பாளர் சொல்லக்கூடிய கருத்துக்கு தோதுவாக இருப்பதன் காரணமாக அதை கொண்டு வந்தாங்களோ, அந்த அசலான அந்த செய்தி இருக்கா இல்லையா, அந்த அசலான செய்தி வந்து பாதிப்படையாது. நம்ம துணை சான்றாக இவங்க கொண்டு வந்த செய்தி மட்டும்தான் பலகீனப்படுத்தப்பட்டிருக்கு என்று நம்ம புரிந்து கொள்கிறோம். அந்த துணை சான்றாக எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நடைமுறை அப்படி இருந்தது. அவங்க மெயினாக கொண்டு வந்த அந்த செய்திக்கு துணை சான்றாக அதை உறுதிப்படுத்துவதற்காக கொண்டு வருவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பாடத்துக்கு தலைப்பிடுவதற்காக, அந்த தலைப்புக்கு அந்த அறிவிப்பாளர் மீது சிறிய விமர்சனம் உள்ள, பெரிய அளவில் கிடையாது, சிறிய அளவில் விமர்சனம் உள்ள அந்த அறிவிப்பாளருடைய செய்தியை கொண்டு வந்து என்ன செய்வாங்க, மெயினாக கொண்டு வந்த ஹதீஸுக்குரிய தலைப்பாக வைப்பாங்க. அப்போ தலைப்பாக வைப்பதற்கு, துணை சான்றாக வைப்பதற்கு தான் அவங்க கொண்டு வந்தாங்களே தவிர, இந்த விமர்சனம் உள்ள செய்தியை வச்சு தான் இமாம் புகாரி ஒரு அசலான கருத்தையே நிறுவுறாங்க என்று கிடையாது. நன்கு நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி பார்க்கும் பொழுது இவங்க எந்த அசலான செய்தியை கொண்டு வந்தாங்களோ அந்த அசலான செய்தி அது 100%, அதில் பிழை என்பது கிடையாது. அதில் வந்து அறிவிப்பாளர் ரீதியாக எந்த இமாம்களும் விமர்சனம் செய்யவில்லை. அப்போ அந்த அசலாக கொண்டு வந்த செய்தியை வச்சு தான் இமாம்கள் சொன்னாங்க, அந்த அசலாக கொண்டு வந்த செய்தி வந்து பிரச்சனை இல்லை. அதையெல்லாம் வந்து தொகுத்து பார்க்கும் பொழுது அது குறைந்த ஒரு செய்திகளாக இருக்கும். அதாவது இமாம் புகாரியுடைய கிதாபை வந்து நான் நன்கு புரியணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7397 செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு மொத்தமாக. இதில் வந்து இந்த இமாம் அவர்கள் அசலாக கொண்டு வந்து விட்டு அதுக்கு துணை சான்றாக கொண்டு வந்திருப்பாங்க, பல அறிவிப்புகளை போட்டிருப்பாங்க. அந்த பல அறிவிப்புகளில் சின்ன சின்ன குறைகள் இருக்கும். அதையெல்லாம் சேர்த்து வச்சா தான் வந்து 7397 ஹதீஸாக இருக்குது. ஆனால் இந்த அசலுக்கு துணை சான்றாக கொண்டு வந்த சிறிய சிறிய பிரச்சனை உள்ள இந்த ஹதீஸ்களை ஃபுல்லாக கழிச்சிட்டேன்னு சொன்னோம்னா, புகாரியில் வந்து 2761 செய்தி தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4000க்கும் மேற்பட்ட செய்திகள் வந்து அதில் வந்து குறையுது. அப்போ இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் வந்து துணை சான்றாக கொண்டு வந்த செய்தியில் தான் பிரச்சனை இருக்குது, மெயினாக கொண்டு வந்த செய்தியில் பிரச்சனை இல்லைன்னு வரும்பொழுது, அப்போ புகாரியோடைய கித்தாபில் வந்து பிரச்சனை இல்லைன்னு சொன்னது எந்த அடிப்படையில், அசலான செய்தியை கவனித்து எந்த அசலான செய்தியை கொண்டு வந்து ஆதாரமாக கொண்டு வந்தாங்களோ, எந்த அசலான செய்தியை வந்து குறிப்பிட்ட தலைப்புக்கு ஆதாரமாக மெயினான விஷயமா இருக்குதோ அதில் பிரச்சனை இல்லை. அப்போ அதில் பிரச்சனை இல்லைன்னு வரும்பொழுது அதை கவனித்து தான் இமாம்கள் என்ன பண்ணாங்க, இந்த புகாரி முஸ்லிம் வந்து பிரச்சனை இல்லாத புத்தகம், மிக ஆதாரபூர்வமான புத்தகம் என்ற வந்து சொன்னாங்க. இதற்கான அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருத்தை வந்து இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. எந்த அல்பானி வந்து ஹதீஸை மறுத்துட்டாருன்னு அபாடமாக சொல்கிறாரோ அதை பின்னாடி நம்ம சொல்லுவோம். அந்த அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்களே சொல்கிறாங்க, அதாவது இந்த இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் அது வந்து இன்னஃபி சஹீஹைனி அஹாதீசுன் முன்தகிதத்துன், அதாவது இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த சஹீஹான ஹதீஸில் சில அறிஞர்கள் வந்து புகாரி முஸ்லீமில் உள்ள இந்த ஹதீஸுகளில், சஹீஹைனா புகாரி முஸ்லீமில் உள்ள இந்த அறிவிப்புகளில் உள்ள சில அறிவிப்புகளில் விமர்சன கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட வலாக்கின்னஹா கலீலா, அது குறைவானதுன்னு சொல்கிறாங்க.
அதாவது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா திரும்ப திரும்ப நிறைய அறிவிப்பாளர் ரீதியாக ஒரு ஹதீஸை இப்போ வந்து உறுதிப்படுத்துவதற்காக பல அறிவிப்பாளர் வழியாக கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பல அறிவிப்பாளர் வழியில் ஏதாவது ஒரு சிலரில் தான் மட்டும்தான் இது மாதிரி குறை இருக்கும். அந்த அறிவிப்பாளர் ரீதியாக குறை உள்ள செய்தி மிக குறைவானது. அதே போல் வந்து வாகலபுஹா லம் யகுன் அல் இன்திகாது ஃபீஹி முசல்லமன், அதாவது அதிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பாளர் ரீதியாக விமர்சனம் செய்யப்பட்ட பல அந்த விஷயத்தில் பல விமர்சனங்கள் வந்து பொருத்தமானதாக கிடையாது. அந்த விமர்சனம் வந்து ஏற்றுக்கொள்ள தகுந்ததாக கிடையாது. ஏன்னு சொன்னால் ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சில கூடுதலாக நிபந்தனை வச்சு சில ஹதீஸ் என்ன பண்ணுவாங்க, நூல் பிடிச்சி பார்த்து அதை வந்து குறை காண்பாங்க. அதை வந்து பெரும்பான்மை உலமாக்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் பார்க்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வந்து நூல் பிடிச்சி பார்த்தோம்னா அப்போ பல ஹதீஸ் நம்ம வந்து மறுக்க வேண்டி வந்துடும், அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை, இது அந்தளவுக்கு ஹதீஸை வந்து குலைக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இல்லை என்று நம்ம வகைப்படுத்தி என்ன பண்ணுவாங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அறிஞர்கள் விமர்சனம் பண்ணது வந்து குறைவு தான். அதிலையும் பெரும்பான்மையாக விமர்சனம் வந்து ஏற்க தகுந்தது கிடையாது, நியாயமான காரணங்கள் கிடையாது என்று என்ன பண்ணுறாங்க இமாம் அல்பானி ரஹிமுல்லா அவங்களே என்ன பண்ணுறாங்க இந்த வார்த்தையை சொல்கிறாங்க என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இமாமா அதே போல் தான் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஹதீஸ்கள் வந்து எந்தெந்த ஹதீஸ்கள் அறிவிப்பாளர் ரீதியாக பிரச்சனை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அறிவிப்பாளர்கிட்ட அந்த அளவுக்கு இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது, அது வந்து சாதாரணமான பிரச்சனை தான் சொல்லி ஒவ்வொரு விஷயத்திற்கும், அதாவது இதில் வந்து மெயினான செய்தியை நம்ம பேசலை, அசலான செய்தியை எந்த இமாம்களும் விமர்சனம் பண்ணலை, அசலை தாண்டி உள்ள துணை சான்றாக பல அறிவிப்புகளை கொண்டு வந்தாங்களே திரும்ப அதனால தான் சஹீல் புகாரி 7000 செய்தியாக மாறியது. திரும்ப சொல்லப்பட்டதையெல்லாம் கழிச்சோம்னா 2000 சில்லற செய்தி தான் வந்திருக்கும். அப்போ துணை சான்றாக கொண்டு வந்ததில் விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த விமர்சனத்தில் வந்து பெரும்பான்மையாக விமர்சனம் வந்து ஏற்க தகுந்தது அல்ல, முறையானது அல்ல என்று இமாம் அல்பானியை சொல்லிட்டாங்க. அதே போல் வந்து இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கிதாபாகிய ஹதீஸுசாரி முகத்திமா ஃபத்தஹுல் பாரி, ஃபத்தஹுல் பாரியுடைய முன்னுரையாக அவங்க எழுதிய ஹதீஸுசாரின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தெளிவாக இந்தந்த விஷயத்திற்கு விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கோ அதுக்கெல்லாம் முறையான பதிலை கொடுத்துருக்குறாங்க. அந்த அறிவிப்பாளர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கிடையாது, இந்த அடிப்படையில் வந்து சரியான அறிவிப்பாளர் வருவார், நீங்கள் சொல்கிற கோணத்தில் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அந்த அறிவிப்பாளரை கொண்டு வரல, அப்போ நீங்கள் சொல்கிற கோணம் என்பது வேறு, நிலை என்பது வேறு, இந்த அறிவிப்பாளர்கிட்ட இருக்கக்கூடிய இமாம் புகாரி கொண்டு வந்த நிலை என்பது வேறுன்னு சொல்லி வித்தியாசப்படுத்தி அதற்கெல்லாம் முறையான பதில் கொடுத்துருக்குறாங்க. அப்படியும் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நம்ம புரிந்து கொள்ளணும். அசலான செய்தி நம்ம பேசலை, அசலான செய்திக்கு துணை சான்றாக கொண்டு வந்த செய்தியில் விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு. அதில் பெரும்பான்மை விமர்சனம் வந்து பொருத்தமானது இல்லைன்னு அல்பானி சொல்லிட்டாங்க. இப்போ வந்து இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, அதை அந்த விமர்சனத்திற்கு முறையான பதிலை கொடுத்துட்டாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ தெளிவாக வந்து சஹீல் புகாரியில் உள்ள விமர்சனத்திற்கும் பதில் கொடுக்கப்பட்டு விட்டதுன்னா அங்கே பிரச்சனைக்கு இடம் இல்லை என்று தான் நம்ம புரிந்து கொள்ளணும். அதே போல் வந்து அதே இமாம் இப்னு ஹஜர் சொல்கிறாங்க பாருங்கள் தெளிவாக, இந்த எந்தெந்த கருத்துக்கள் விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கிறதோ அது ஒரு அடிப்படையில் விமர்சனத்திற்குரியதாக எடுத்துக்கொண்டாலுமே அந்த விமர்சனம் வைக்கப்பட்ட எல்லா செய்திக்குமே ஃபைன்ன ஜமீஅஹா வாரிதுன் மின் ஜிஹத்தின் உஹ்ரா, மற்ற அறிவிப்பாளர் ரீதியாக அதாவது அசலான பிரச்சனை இல்லாத தொடர் வழியாக இமாம் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த செய்தியை அவங்க உறுதிப்படுத்துவதற்கு தெளிவான செய்தியை கொண்டு வந்திருப்பாங்க. ஒட்டுமொத்தமாக அந்த செய்தியே கிடையாது என்று என்ன செய்ய சொல்ல முடியாது. புகாரில் வந்து விமர்சனம் வைக்கப்பட்டது எதுவுமே வந்து சரியானது இல்லை என்று கிடையாது, மாறாக விமர்சனம் வைக்கப்பட்டது வந்து கூடுதலாக உள்ள செய்தியை கொண்டு வந்ததில் தான், கூடுதலாக இமாம் வந்து துணை சான்றாக கொண்டு வந்த செய்தியில் தான் விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு. அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லப்பட்டு விட்டது. ஆனால் அந்த விமர்சனம் வைக்கப்பட்ட எல்லா செய்திக்குமே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அசலான செய்தியை கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னோம்னா அப்போ புகாரி ரஹிமஹுல்லாஹ் கிதாபில் கொண்டு வந்த அந்த ஹதீஸ் வந்து பிரச்சனைக்குரியது என்று சொல்வதற்கு நியாயமான எந்த ஒரு காரணமும் இல்லை என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களே சொல்கிறாங்க எதுக்காக நான் இந்த செய்தியை கொண்டு வந்தேன் என்பதற்கு அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். உம்தத்துல் காரியில் 23வது பாகத்தினுடைய 52ஆம் பக்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அதாவது இந்த குறிப்பிட்ட அறிவிப்பாளர் ரீதி விமர்சனம் இருக்கக்கூடிய முருசலான செய்தியை சொல்கிறாங்க. முருசலான செய்தினா அறிவிப்பாளர் விடுபட்டிருப்பாங்க, அந்த செய்தியை சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னமா அரதுனா ஹூலில் மாரிஃபத்தி ஃபீஹி, அதாவது நம்ம வந்து இந்த செய்தியை கூடுதலாக கொண்டு வரக்கூடிய செய்தி வந்து
அதில் விமர்சனம் இருக்கலாம். அந்த விமர்சனம் வந்து எதற்காக அதை கொண்டு வந்தோம்னா, அது வந்து ஒரு அதாவது ஒரு அறிமுகத்தை தருவதற்காக, கூடுதலான தகவலை கொடுப்பதற்காக, அசலாக கொண்டு வந்த செய்திக்கு வலு சேர்ப்பதற்காக, அதில் உள்ள கருத்தை வந்து முழுமையாக புரிந்து கொள்வதற்காக நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதைத்தான் நாடி நான் கொண்டு வந்தனே தவிர, இந்த பலகீனமான அதாவது அறிவிப்பாளர் ரீதி விமர்சனம் வைக்கப்பட்ட செய்தியை வச்சு தான் நான் சஹீஹ் புகாரியை வந்து தொகுத்தேன் என்று விளங்கக்கூடாது என்று என்ன பண்ணுறாங்க இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் அவங்களே தெளிவாக சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து இதில் என்ன பிரச்சனை இருக்கிறது? அப்போ கூடுதலாக கொண்டு வந்த செய்தியில் தான் பிரச்சனை இருக்குது. அப்போ கூடுதலாக கொண்டு வந்த செய்தியில் வந்து பிரச்சனை இருப்பதன் காரணமாக அசலாக கொண்டு வந்த செய்தி அது பாதிக்காது. அப்படி இருக்கும்போது சஹீஹ் புகாரி முஸ்லீம் வந்து சரியான புத்தகம் சொன்னது எதை கவனித்து சொன்னாங்க அறிஞர்கள்? அசலாக கொண்டு வந்த இதை வச்சு தான் சொன்னாங்க. அப்படி எடுத்துக்கொண்டோம்னா இந்த பிரச்சனைக்கு வேலை இல்லை. அப்போ எப்படி திருப்பி விடுறாங்க? அதான் புகாரி முஸ்லீமில் தவறே வராது, எதுலையுமே தவறு இல்லை அப்படி நம்ம சொன்னதை போல் சொல்கிறாங்க. அப்படி அல்ல, இமாம் புகாரியும் மனுஷன்தான், அவங்கள்ட்டையும் தவறு வரும் என்பதைத்தான் என்ன செய்யுது இந்த கூடுதலாக கொண்டு வந்த செய்தியில் விமர்சனம் வைக்கப்பட்டு அதன் மூலமாக என்ன உறுதி செய்யப்படுது? இமாம் புகாரி மனுஷன்தான், அவங்கள்ட்டையும் தவறு வரும் என்கிற கருத்து தான் சொல்லப்படுதே தவிர, யார் என்ன செய்யலை இமாம் புகாரி 100% சரியானவர், அவர்கிட்ட பிழையே வராது, எதுலையுமே பிழை வராது அப்படி யாருமே சொல்லலையே. அப்படி எந்த இமாம்கள் சொன்னாங்க? அதை ஒரு வார்த்தையை எடுத்து காட்டுங்க. சவாலாக நம்ம சொல்கிறோம், வார்த்தை எடுத்து காட்டுங்க. அப்போ சஹீஹ் புகாரியை ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து அசலான செய்தி இருக்கும், அதை வலு சேர்க்கக்கூடிய மற்ற செய்தியும் இருக்கும். வலு சேர்க்கக்கூடிய மற்ற செய்தியில் தான் பிழை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறதே தவிர அசலான செய்தியில் பிரச்சனை இல்லை என்று அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அதை ஆராய்ந்து பார்த்து விட்டு தான் இமாம் புகாரியுடைய கிதாபு குர்ஆனுக்கு பின்னால் மற்ற புத்தகத்தை விட மிக நம்பகமானதுன்ற வார்த்தையை சொல்கிறாங்க என்று நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ வந்து இதைத்தான் என்ன பண்ணுறாங்க? இதைத்தான் இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் சொல்கிறாங்க. எந்த அல்பானி ரஹிமஹுல்லாஹ் வந்து பலகீனப்படுத்துறாங்க சொல்கிறாரோ, மறுத்தாங்கன்னு சொல்கிறாரோ, அதையே இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது வஜத்து அதீத மின ரிவாத்தி, அதிகமான அறிவிப்பாளரை நானே என்ன பண்ணேன், ஜர்ரஹும் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ், புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அதாவது எந்த அறிவிப்பாளர் வந்து கொஞ்சம் பிரச்சனை உள்ள இதை வந்து புகாரி கொண்டு வந்தாங்களோ துணை சான்றாக, அந்த அறிவிப்பாளர் இமாம் புகாரி அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்களாம், அவங்களே விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. நான் அவங்க பல அறிவிப்பாளரை அவங்களே விமர்சனம் பண்ணதை நான் பார்த்துருக்குறேன் என்று சொல்கிறாங்க. மற்றவங்க விமர்சனம் பண்ணுவதை தாண்டி இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, அந்த அறிவிப்பாளர் பிரச்சனை இருக்குது என்பதை ஒத்துக்கொண்டாங்க. அப்போ எதுக்கு கொண்டு வந்தாங்க? இமாம் புகாரி சொன்னதே போல் அதை வந்து கூடுதலாக அதை தகவல் பெறுவதற்காக, அசலான செய்தியை வந்து முழுமையாக புரிந்து கொள்வதற்காக நான் கொண்டு வந்தேங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்கிறப்ப இந்த இவங்க சொல்வதை போல் எந்த பிரச்சனையும் இல்லை, இமாம் புகாரி பதிவு பண்ணதுக்கான நியாயமான காரணம் இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னு சொன்னோம்னா தெளிவாக அவங்க சொல்கிறான், இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் பாருங்கள். லம் யூஜத் அல் யௌம் கிதாபுன் முஸஹஹுன், அதாவது கிதாபைஹிமா, எந்த ஒரு கிதாபும் இதே போல் அது அசலான செய்தியை கொண்டு வந்து அதுக்கு வந்து வலு சேர்க்கக்கூடிய பல செய்தியை கொண்டு வந்து அதில் பிழைகள் இருந்தாலும் அது பெரிய பிழையாக இல்லாமல் இருந்து அதற்கு முறையான பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள பிழையாக மட்டுமே இருந்து அது இந்த அளவுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஒரு கிதாபை வந்து நான் பார்த்ததே இல்லை, இந்த காலத்தில் எதுவுமே கிடையாது என்று என்ன பண்ணுறாங்க இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க. இப்படி ஆனாலும் கூட இவங்க கொண்டு வந்த ஒரு சில அறிவிப்பாளர்கிட்ட பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அது எதை குறிப்பிடுதுன்னு சொன்னோம்னா, அன்னல் இஸ்மத் அல் பஷரி லைசத் இல்லால் அன்பியா, அதாவது நபிமார்கள் தவிர மனுஷங்கள்கிட்ட வந்து இது மாதிரி 100% தவறு வராது என்று சொல்ல முடியாது, அதைத்தான் இது உறுதிப்படுத்துது என்று தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ புகாரி முஸ்லீம் கொண்டு வந்த ஹதீஸில் வந்து எதுவுமே பிழை இல்லைன்னு சொல்ல வரல, பிழை உண்டு. ஆனால் அந்த பிழை வந்து அவங்க கித்தாபை பாதிக்காது. அவங்க அந்த செய்திகளை அசலான செய்தியாக கொண்டு வரல, அசலுக்கு துணை சான்றாக கொண்டு வந்தாங்க என்று எடுக்கும் பொழுது இப்போ வந்து அவங்க மேலேயும் குறை இல்லை, அதாவது அவங்க மேலே தவறே வராதுன்னு யாரும் சொல்லவும் இல்லை. அதே போல் சஹீஹ் புகாரி வந்து ஒட்டுமொத்தமாக வந்து பலகீனமான செய்தி வந்திருக்கு என்று சொல்ல முடியாது. எனவே வந்து புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்களை யாரும் என்ன செய்யலை, அவர் வந்து தவறுக்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லலை. அதே போல் சஹீஹ் புகாரி இவங்க சொல்வதே போல் ஒட்டுமொத்தமாக இட்டுக்கட்டப்பட்ட செய்தியை அவங்க எந்த ஒரு இதையுமே ஆராயமாக பதிவு பண்ணிட்டாங்க என்று நம்ம சொல்ல வரல. அப்போ ரெண்டுக்கு நடுவில் மனசுனா வைக்கிறோம். அதே போல் ஒட்டுமொத்த அறிஞர்களும் அந்த புகாரில் உள்ள ஹதீஸை சரிகண்டிருக்காங்கன்னா அப்போ எல்லா அறிஞர்கிட்ட பிழை வராது. அப்படி வந்தோம்னா மார்க்கத்திற்கே உத்தரவாதம் இல்லாமல் போயிடுச்சு, மார்க்க பாதுகாப்பை உடைக்கப்பட்டு விட்டது என்று நம்ம சொல்லலை. ரெண்டுக்கு நடுவில் என்ன பண்ணுறோம், நம்ம சரியாக அணுகிறோம் என்பதை வந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா
இந்த இவர் வந்து சொல்லக்கூடிய செய்தியை பொறுத்த வரைக்கும் அல்பானி ரஹிமுல்லா அவங்க வந்து எந்தெந்த செய்தியை வந்து பலகீனப்படுத்தியா சொல்கிறாரோ ஒட்டுமொத்தமாக என்ன செய்யலை அல்பானி ரஹிமுல்லா மறுக்கலை, ஒட்டுமொத்தமாக இவரை போல மறுத்ததை போல சொல்கிறார். இமாம் அல்பானி ரஹிமுல்லா அவங்க வந்து ஒரு அறிவிப்பாளர் ரீதியாக அந்த ஒரு ஹதீஸு வந்து பல அறிவிப்பாளர் வாயிலாக வந்திருக்கும், அதில் ஒரு சிலதை வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே செய்தி வந்து ஏனைய அறிவிப்பாளர் ரீதியாக வந்திருக்கும், அதை இமாம் அல்பானி ரஹிமுல்லா என்ன பண்ணியிருப்பாங்க, அதை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க என்று நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ ஒட்டுமொத்தமாக என்ன செய்யலை, இவரை போல எந்த கிதாபில் வந்தாலும் எந்த அறிவிப்பாளர் சரியாக சொல்லியிருந்தாலும் அந்த அறிவிப்பாளர் வந்து விமர்சனம் இல்லாமல் இருந்தாலும் எந்த அறிஞர்களும் அதை வந்து விமர்சனம் பண்ணாமல் ஏற்றுக்கொண்டிருந்தாலும் இவர் மறுப்பதை போல அல்பானி ரஹிமுல்லா மறுத்ததாக சொல்கிறாருன்னா மிகப்பெரிய அபாண்டத்தை சுமத்துறாரு. அப்போ அல்பானி ரஹிமுல்லா என்ன பண்ணாங்க, பிரச்சனைக்குரிய அந்த அறிவிப்பாளர் வரிசையை தான் சுட்டி காமிச்சாங்களே தவிர மற்ற அதே செய்தி மற்ற நம்ம நம்பகமான பிரச்சனை இல்லாத அறிவிப்பாளர் ரீதியாக வரும்பொழுது அதை அவங்க ஏற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்பானி ரஹிமுல்லா என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. அதாவது 3 பேருக்கு எதிராக நான் வழக்காடுவேன் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த செய்தி இமாம் அல்பானி மறுத்துட்டாரு என்று சொல்கிறார். ஆனால் வந்து இமாம் அல்பானி ரஹிமுல்லா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை ஒட்டுமொத்தமாக மறுக்கல, மாறாக என்ன சொல்கிறாங்க, ஹாதா ஹதீசுன் ஹசனுன் அவ் கரீபு மின்ஹு, இது வந்து ஹசன் தரத்தில் உள்ளது, நேரடியாக அசலாக இதை வந்து சஹீன்னு சொல்ல முடியாவிட்டாலும் அசலுக்கு கீழாக அசல் செய்தியை இது உறுதிப்படுத்துது. எனவே அசல் செய்தியோடு சேர்த்து பார்க்கும்போது என்ன செய்வாங்க, ஹசன் சஹீஹுல் கைரின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு செய்தியில் வந்து சின்ன பிரச்சனை இருக்கும், ஆனால் அதே செய்தியை நம்பகமான அறிவிப்பாளர்கள் அறிவித்து அந்த செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போ நம்பகமான அறிவிப்பாளர் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி இந்த சிறிய குறைபாடு உள்ள இந்த செய்திக்கு வலு சேர்க்கும். எனவே என்ன செய்வாங்க, இந்த சிறிய குறைபாடு உள்ள செய்திக்கு சஹீஹுல் கைரிஹி அசலாக இருக்கக்கூடிய செய்தியின் மூலமாக இது என்ன செய்யப்பட்டிருக்கு, சஹீஹாக்கப்பட்டிருக்கு. வேறொன்றின் மூலமாக எது அசலாக இருக்குமோ அதன் மூலமாக இது குறைபாடுள்ள செய்தி இதுவும் சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அடிப்பில் என்ன பண்ணுறாங்க, இப்படி தான் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, மாறாக ஒட்டுமொத்தமாக மறுக்கலை. எனவே என்ன பண்ணாங்க, ஹசன் தரனும் இதை அவங்க பதிவு செய்கிறாங்க. இந்த 3 பேருக்கு எதிராக வழக்காடுவேன்னு சொன்ன செய்தி என்ன பண்ணுறாங்க, ஹசன் தரமாக பதிவு பண்ணுறாங்க. இது எருமாகுல் கலியில் 5ஆம் பாகம் 139வது பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இன்னும் சொல்ல போனால் இவன் அல்பானி என்ன பண்ணாங்க, ஒட்டுமொத்தமாக ஹதீஸை மறுக்கலை, மாறாக அந்த வார்த்தை அதிகப்படுத்தி சொல்லிட்டாங்க. இது இமாம் ரசூலுல்லாஹ் வார்த்தை இல்லை என்று தான் பிரித்து சொன்னாங்க. அப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொன்னதாக அபூ ஹுரைரா அறிவிப்பாங்க ரலியல்லாஹு அன்ஹு, ஒழுவை வந்து பரிபூர்ணமாக செய்யுங்க, குறைபாடு உள்ள அந்த கரண்டை காலுகளுக்கு வந்து நரகம் தான் சொல்லுவாங்க. அப்போ இந்த கரண்டை காலுக்கு குறைபாடு உள்ள கரண்டை காலுக்கு நரகன்னு சொன்ன செய்தி தான் ரசூலுல்லாஹ்வுடைய செய்தி. அதுக்கு முன்னால் ஒழுவை பரிபூர்ணமாக செய்யுங்கன்னு அதை உறுதிப்படுத்த சொன்னாங்களா இல்லையா, இந்த வார்த்தை வந்து ரசூலுல்லாஹ்வுது கிடையாது, அபூ ஹுரைராவுடைய வார்த்தை. அந்த வார்த்தை மட்டும்தான் பலகீனங்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக பலகீனன்னு சொல்லலை. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த அரிசியை மறுத்ததை போல் வந்து அபாண்டத்தை சுமத்துறாரு. அதே போல் வந்து நின்று கொண்டு தண்ணி குடித்தோம்னா வாந்தி எடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. நின்று கொண்டு தண்ணி குடிக்கக்கூடாது என்பது பலமான செய்தி, அதை ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த வாந்தி எடுங்கன்னு சொன்னால் அந்த வார்த்தை மட்டும் வந்து அதில் இப்போ வந்து ஷாதா இருக்குது, அது வந்து ஏனைய அறிவுக்கு முரணாக இருக்குது, இதில் தான் பிரச்சனை இருக்குது என்று அவங்க சொல்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாயும் இப்போ உருவப்படம் உள்ள வீட்டில் என்று வரக்கூடிய செய்தி ஏற்றுக்கொண்டாங்க. அதை பல அறிவிப்பாளர் ரீதியாக வந்திருக்கு. ஆனால் அதில் ஒரு வார்த்தை அதிகப்படியாக வந்திருக்கு, ஜுனுபாலி உள்ள வீட்டில், குளிப்பு கடமையானவங்க உள்ள வீட்டில் மலக்குமார் நுழைய மாட்டாங்கன்னு வருது. அந்த வார்த்தை தான் பிரச்சனைக்குரிய வார்த்தைன்னு சொன்னாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக அந்த ஹதீஸையே மறுக்கலை. அதே நம்ம சின்ன சின்ன வார்த்தைகள் அறிவிப்பாளர்கிட்ட பிரச்சனை வரத்தான் செய்யும், அவங்க மனசந்தான், அதை நம்ம வந்து மறுக்கலை. நம்பமான அறிவிப்பாளர் இருந்தாலும் அவங்கள அல்லாஹ்வுடைய இடத்துல நம்ம வைக்கலை. இது மாதிரி பிரச்சனை உண்டுன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆதாரப்பூர்வமான அறிவிப்பாளர் ரீதியாக உள்ள செய்தி உண்டு, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். இவங்கள போல ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து மார்க்கத்துக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சுன்னு சொல்லவும் இல்லை. அதே போல் இமாம்கள் அறிஞர்கள்ட்ட அறிவிப்பாளர்கிட்ட பிழையே வராது, மனுஷத்தன்மைக்கு அப்பாற்பட்டவங்க அப்படி நம்ம சொல்லலை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் வந்து மறுமையில பார்ப்பாங்க என்று அந்த வார்த்தை வருது, அதில் வந்து கண்கூடாக வார்த்தை வருது, ஒய்யானன்னு வார்த்தை வருது. அந்த வார்த்தையை மட்டும் என்ன பண்ணாங்க, அல்பானி ரஹிமஹுல்லாஹ் பலகீனன்னு சொன்னாங்க, ஒட்டுமொத்தமாக செய்தியை மறுக்கலை. அப்போ மற்ற அறிவிப்பாளருக்கு மாற்றமாக வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வார்த்தையை மாற்றி சொல்லிடுவார். இப்போ அதே போல் தான் பார்த்தீங்கன்னா இமாம் அல்பானி சொல்லியிருப்பாங்க, மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா ரசூல் என்ன பண்ணாங்க, இஹ்ராமில் திருமணம் முடிச்சாங்கன்னு வந்திருக்கும். ஆனால் அவங்களே சொல்லுவாங்க, மைமுனா ரலியல்லாஹு அவங்களே சொல்லுவாங்க, அதாவது ரசூலுல்லாஹ் வந்து என்னை வந்து இஹ்ராம் இல்லாத சமயத்தில் முடிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ 2 செய்தியுமே புகாரில் வந்திருக்கும், 2 செய்தியும் முஸ்லீமில் வந்திருக்கும். அதே போல் ரசூலுல்லாஹ் மேராஜ் போனது நபித்துவத்துக்கு முன்னாலன்னு வந்திருக்கும், பின்னாலேன்னு வந்திருக்கும். இதெல்லாம் வந்து அறிவிப்பாளர் வந்து முன்னுக்கு பின்னுன்றவார், பின்னுக்கு முன்னுன்றவார். இதெல்லாம் வந்து யதார்த்தமாக வரக்கூடிய ஒரு பிழை தான்.
வார்த்தையை பிழை வந்து வரத்தான் செய்யும். இதை ஏன் பதிவு பண்ணாங்கன்னா இப்படியெல்லாம் வந்திருக்குது. அப்போ ரெண்டையும் இணைச்சி நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. இவர் அந்த அறிவிப்பாளர் வந்து இந்த இடத்துல மாறு செஞ்சிட்டாரு என்பதை அதை சான்றாக ஒரு பதிவு செய்வதற்காக தான் கொண்டு வந்தாங்க. அதை கொண்டு துணை சான்றாக கொண்டு வந்தாங்க. அதே போல் வந்து அறிவிப்பாளர்கிட்ட இப்படியான பிரச்சனை உண்டு என்பதை ஒரு அறிவுபூர்வமாக ஆதாரபூர்வமாக என்ன பண்ணாங்க, பதிவு பண்ணிட்டு அதை வச்சு என்ன சொல்கிறாங்க, அதை எதுக்கு கொண்டு வந்தாங்க, இமாம் புகாரின்னு வந்து ஒரு கேலி குத்தாக்குவாங்க. அப்படி அல்ல, அறிவிப்பாளர் வந்து அவர்கிட்ட அந்த பிரச்சனை உண்டு என்பதை இந்த செய்தியை ஆதாரமாகவே கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அதை நிரூபிக்கிறாங்க என்று நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது அவங்க கொண்டு வந்ததுக்கு நியாயமான காரணம் இருக்கிறது. அப்போ அவங்க மேலே பெரிய அளவில் இவங்க சொல்வதை போல் குறையில்லை என்று புரிந்து கொள்ளணும். அப்போ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அறிவிப்பாளர்கிட்ட இப்படியான வார்த்தையில் பிழை வரும். இப்படி எல்லாம் வார்த்தையில் பிழை வந்து இமாம்கள் சுட்டி காண்பித்து ஹதீஸை ஃபில்டர் பண்ணி இந்த அறிவிப்பார் இது வரைக்கும் தான் சரியானது, இது வரைக்கும் தான் நம்ம நம்பகமான பல அறிவிப்பார் சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் மாற்றி சொல்லிட்டாரு, ஒருத்தர் மட்டும் அதிகப்படியாக சொல்லிட்டாரு என்று தான் ஹதீஸை வந்து பியூரான ஹதீஸை சரியான ஹதீஸை வந்து பிரித்து எந்த வார்த்தை அதிகப்படியாக சொல்லப்பட்டு விட்டதோ, எந்த வார்த்தை அறிவிப்பாருடைய வார்த்தையாக இருக்குதோ அதை பிரித்து என்ன பண்ணுறாங்க, தூய்மைப்படுத்துகிறாங்க. அப்படி தான் செஞ்சாங்களே தவிர ஒட்டுமொத்தமாக ஹதீஸை மறுக்கலை என்று நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படி மறுத்ததை உன்னை காட்ட சொல்லுங்கள். அல்பான் ரஹிமுல்லா எந்தெந்த ஹதீஸை குறை கண்டாரோ அந்த செய்தியே அவர் ஏற்றுக்கலை என்று உன்னை காட்ட சொல்லுங்கள். அப்படி காட்டவே முடியாது. அப்போ வந்து இவர் தன்னை போல இமாம் மறுத்ததாக சொல்வது மிகப்பெரிய அபாண்டம். இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னோம்னா, இப்படியாக அறிவிப்பாளர்கிட்ட வந்து பிரச்சனை சின்ன சின்ன வார்த்தையில் வர்றது வரத்தான் செய்யும். இதுவும் ஒரு சம்பவத்தையே வந்து அறிவிப்பாளர் வந்து இட்டுக்கிட்டு சொல்லிட்டாங்க. அந்த சம்பவத்தை இமாமுக்கு கண்டுபிடிக்கலைன்னு சொன்னால் அது எப்படியானது யோசிச்சு பாருங்கள். ஒரு சம்பவமே சூனியம் செய்யப்பட்டது சம்பவம், அந்த சம்பவமே குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குமா? நம்பவன் அறிவிப்பாளர் இருந்தாலும் அவர் இது மாதிரி என்ன பண்ணுவார், மாற்றி சொல்லியிருப்பாருன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இப்படி வார்த்தையை மாற்றி சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. மனுஷன் அடிப்படையில் ஒரு சம்பவத்தை மாற்றி சொல்ல முடியுமா? ஒரு வார்த்தையை கூட இமாம்கள் வந்து மாற்றி சொன்னால், அதிகப்படுத்தி சொன்னால் அதையே அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க என்று இருக்கும் பொழுது ஒரு சம்பவத்தையே மாற்றி சொல்லி, அப்படி வாய்ப்பே கிடையாது. நம்பகமானவங்க இருந்தாங்கன்னா சம்பவத்தையே மாற்றி சொல்ல முடியாது. ஒரு சம்பவத்தை யாராவது மாற்றி சொல்லுவாங்களா? சம்பவத்தை மாற்றி சொல்ல வாய்ப்பு இருக்கும். யாராவது வந்து மறந்துட்டு சம்பவத்தை ஃபுல்லாக மாற்றி சொல்லுவாங்களா? இல்லாத சம்பவத்தை இட்டுக்கிட்டு சொல்லுவாங்களா? வார்த்தை வேணால் மாறுமே தவிர சம்பவம் வந்து முழுமையாக என்ன செய்ய முடியும், மாற்றி சொல்ல முடியாது. அதே போல் வந்து ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சவங்க ஒரு சம்பவத்தை இமாம்கள் கண்டுபிடிக்காமல் போயிட்டாங்க, நான் வந்து தான் அது குர்ஆனுக்கு முரண்படுவதாக கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னார்னா, அப்போ முரண்பாடு யாட்ட இருக்கிறது, அதாவது புரிதல் கோளாறு யாட்ட இருக்குன்னு புரிந்து கொள்ளுங்க. அப்போ இது வரைக்கும் வந்து எல்லா இமாம்களும் குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க, பல ஹதீஸ்களை மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க, எல்லாமே மனசில் வச்சுருந்தாங்க. அவங்க யாருக்குமே வந்து இவர் மறுப்பதை போல மற்ற ஹதீஸுக்கு தவறாக சித்தரித்து சொல்கிறாரா இல்லையா, மற்ற வசனத்துக்கு தவறாக சித்தரிக்கிறாரா இல்லையா, அதை போல் அவங்களுக்கு வந்து மாற்றமாக தெரியவில்லைன்னா அப்போ யாருக்கு மாற்றமாக தெரியுது, யாருடைய புரிதல் கோளாறு உண்டு என்று மக்கள் புரிந்து கொள்ளுங்க. அப்போ இவர் மறுக்கக்கூடிய செய்தி வந்து குர்ஆனுக்கு முரண்படக்கூடியது அல்ல, அதுக்கெல்லாம் முறையான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தான் நம்ம சொல்கிறோம். குர்ஆனுக்கு முரண்படுது என்று சொல்லி நம்ம ஏற்றுக்கல, குர்ஆனுக்கு முரண்படாதுன்னு சொல்லி தான் நம்ம ஏற்றுக்கிறோம். ஆதரப்போட நபிமொழி வந்து குர்ஆனுக்கு முரணாக இருக்காது. அதே போல் இவர்கள் மறுத்ததை போல இமாம்கள் ஒட்டுமொத்தமாக மறுத்துட்டாங்க என்று கிடையாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு பித்தலாட்டை செய்யக்கூடிய இந்த நபரை விட்டு நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இவருடைய ஹதீஸ் மறுப்பை நீங்கள் மீள் பரிசீலனை செய்து கொள்ளுங்கள். இவர் வந்து தன்னுடைய கருத்தை சரி கட்டுவதற்காக புகாரி முஸ்லீமை வந்து டேமேஜ் பண்ணுவார், எல்லா இமாம்களையும் டேமேஜ் பண்ணுவார். மார்க்க பாதுகாப்புக்கு கேலி கூத்தானாலும் பரவாயில்லை, தன்னுடைய கருத்து தான் சரி என்று நம்ப வைக்கிறார்னா எப்படிப்பட்ட ஒரு மனசராக இருப்பார் என்று நீ புரிந்து கொண்டு இவருடைய ஹதீஸ் மறுப்பை மீள் பரிசீலனை செய்யுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முறையாக அணுகி அதனுடைய உண்மை தன்மையை ஆராய்ந்து பார்த்து பிரித்தறிந்து புரியக்கூடிய நல்ல மக்களாக மாறுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.